நலமாக இருக்கீங்களா? இருக்கேன். ஏன்னா நமக்குள்ள 1000 வன்மங்கள், 1000 விரோதங்கள், 1000 குரோதங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தமிழருடைய மாண்பு. நீங்க ஆரம்பத்தில் அறிமுக காட்சியில் ஒரு விஷயம் சொன்னீங்க, பிடிக்காதவனா இருந்தாலும் சரித்தேன், யாருன்னு தெரியாதவன் சரித்தேன், வாங்க 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 இப்போ யார் நீங்க அப்படி சொல்ல நம்ம தமிழுடைய பண்பாடு. அதுபோல உங்களுக்கு என்னையே பிடிக்காது, எனக்கு உங்களை பிடிக்காது, ஆனால் சபைக்குன்னு வந்துட்டா வாருங்கள்ங்கிற வணக்கம் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மனதார நான் பாராட்டுறேன். ஆனால் வணக்கம் சொன்னால் மட்டும் போதுமா? பத்தாது. செய்ய வேண்டிய உன்னை தாங்கள் செய்திருந்தால் அது சரியானதாக இருந்திருக்கும் அல்லவா? சம்பவம் செய்யணுமா? அதுக்கு இனிமே உங்க நீங்க வாய்ப்பு இல்லை, அது உலகத்துக்கு தெரியும். ஆனால் சத்தியமணியா என்ன இப்படியே எல்லாரும் சொன்னீங்கன்னா அது என்னதான் அர்த்தம்? அது உண்மையை யார் சொன்னாலும் என்ன சரி, அது என் பிரச்சனை இல்லை. ஆனால் காரணம் ஒரு வண்டி ஒன்று குறுக்க வருமே, அந்த வண்டியை காணமே, பழைய இஎம்பி பேச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணி நிற்கிது. சரி சார், என்ன காரணம் அப்படின்னா, என்ன தாங்கள் என்ன அருமையான பாட்டு, சிறப்பான பேச்சு, நல்ல ஒரு கருத்து, வெறுமனே ஒரு பாட்டு மட்டும் அந்த பாட்டுக்குள்ள கருத்தை புகுத்தீங்க பார்த்தீங்களா, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ நல்ல பாட்டு, நல்ல பேச்சு, நல்ல கருத்து, வந்தீங்க, பாடினீங்க, பேசுனீங்க, என்னை பார்த்தீங்க. என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏன் கேட்குறேன், என்ன செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? என்னையா செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? அதை தாயா கேட்குற, என்னையா செய்யணும்? நானே சொல்லவா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். செஞ்சிருந்தீங்கன்னா அது இந்த சபைக்கான ஒரு ஏத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, நியாயமான கருத்தை ஏத்துக்கிட்டீங்க. மகிழ்ச்சி. அப்புறம் என்ன தாமதம் செய்ய வேண்டியதானே? சிரமப்பட்டு இந்த சக்குடியில் நாடகம் பேசி, போன வருஷம் மழையில் நாடகம் நின்று, ஆமா இந்த வருஷம் திரும்ப வந்து உங்களை மெனக்கட்டு எதுக்கு இந்த மேடம் நீங்க அதை செய்ய வேண்டும் என்றுதான் இவ்வளவு சிரமப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்து உங்களை கூட்டியாந்து நாடகத்தை முடிச்சு உங்களுக்கு கை நிறைய சம்பளமும் கொடுக்கறதுக்கு. ஆமா 7000 ரூபாய் சம்பளமும் கொடுத்து, அந்த சம்பளமும் கொடுக்கறது இல்லாம உங்களை மண்டி போட்டு விழுந்து போனோம். ஆனை மண்டையும் பாரு, ரொம்ப நல்லதுயா. இல்ல நான் வாங்க அத சொல்லலையா, விருந்தோம்பல் காதல் தப்பா துர்ராஜ் தான் காரணம், அவ்வளவு எனக்கு தெரியும். விருந்தோம்பல் மா வாழை பலா முக்கணியோடு என்னை நீங்க வரவேற்கலன்னு ஒரு மன வருத்தம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. பழக்கடை சரி, சிறப்பு. என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, என் இடத்துக்கு வந்ததாலே உங்களை வரவேற்பது என்னுடைய கடமை. ஒண்ணு என்னை பேசுவாங்க குறுக்க இதியா பேச்சோட வச்ச சொருகுரி என்ன, அதை நீங்க தான் 15 வருஷம் முன்னாடி பண்ணீங்க. இதை இன்று அதை முடியலைன்றனால நீங்க செய்யறது கிடையாது. ஹலோ பேசிக்கிட்டே இருக்கீங்களா, இது ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க, நல்லா வந்தீங்க, பாருங்க பேசுறீங்க. இடம் ஏன் இடம், ஏன் இடம் எது இது யார் சொன்னா? வந்தீங்க, பாடுனீங்க, பேசுறீங்க, அதோட போயிட்டே இருக்கணும். இடம் எம் இடம், ஏன் இடம், ஏன் இடம், ஏன் இடமியா, ஏன் இடமியா. சரி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க சக்குடியில வந்து இடம் ஓ இடமா ஏன் இடமியாயா, ஓ இடம்ன்றியா? எங்க அத்தாச்சி வச்சிருக்கியா? எதுக்கு எங்க அண்ணன் என்னை வெட்டவா? உங்க அண்ணன் உன்னை வெட்டுறானா? எதுக்கு? ஒரு அத்தாச்சி அண்ணன் முண்டாட்டி நான் வச்சிருந்தா வெட்ட. யோ, அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி இல்லையா, இடம் உங்களுக்கு சொந்தம் இருக்கு, அத்தாட்சி ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. என்ன இருக்கு? பட்டா. ஏய், என்ன பட்டா நொட்டா நிரூபிக்கும். பட்டா நொட்டா கிடையாது, பட்டா சிட்டாதான். பெரிய விஓ சர்வேர் அளந்து கொடுக்கிறாரு. இங்க பாரு, இடம் எனக்கு சொந்தமான இடம் நிரூபிக்க என்னால முடியும், ஒரு காலம் ஒன்னால முடியாது. பாத்துருவோம். வந்தன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், சவடாலு சட்டம் சண்டி எடுத்தனா என்ன தெரியும்னு இந்த ஆட்ட முறையே என்ன தெரியும்னு இவ்வளவு ஆட்டம். ஓ நாடகம்னா ஓ இசத்துக்கு ஆடுவியா நீ? கேக்குறேன். நான் இந்த மேடைக்கு வந்துட்டேன்னா நான் என்ன சொல்றேன், வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்க, ஆமா சாமி பறக்குது சாமி, ஈழு போடுறதே உங்க வேலை. அதெல்லாம் கையால் ஆகாத செய்யற வேலை. நீங்க என்ன செய்வீங்க? என்கிட்ட அது நடக்காது. பாருங்க, கதாபாத்திரம் ஒண்ணு இருக்கு. என் கதாபாத்திரம் உங்க கதாபாத்திரம் என்ன? எந்த பாத்திரமா இருந்தாலும் என்கிட்ட வந்தா என் பாத்திரத்துக்குள்ள அடங்கி போற பாத்திரம். நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கலாம் வச்சுக்கணும் ஆசை வரவே கூடாது. நல்ல பாம்பு கடிச்சாத்தான் சாவு, நாக்கலாம் வச்சு காதுக்குள்ள போச்சுன்னா ஆளை காலி பண்ணி போடுவேன். அப்படியா? சரி, என்ன தெரியும்னு சொல்லியா? எனக்கு தெரிஞ்சதுல ஒரு சதவீதம் உனக்கு தெரியுமான்னு பாப்போம். என்ன வேணும்? என்ன தெரியும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சிவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கிழக்கு, 17 மேற்கிழக்கு, பக்கத்தை விட்டு பாருங்க, பால் கணக்கு முதல் கொண்டு தெரியும் எனக்கு. இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கடைசியா சொன்னது அதுக்கு முன்னாடி சொன்னீங்க அத்தனையும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா? எது வேணும்? இங்க பாருங்க, ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தி விடுவேன். அப்படி அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு நீங்க தலை குனிஞ்சு நிற்கும் பொழுது இந்த விழாக்குள்ள நினைப்பாங்க, இவ்வளவு அசிங்கப்பட்டு அரியரண்டே நம்ம நாடகம் கொடுத்தோம், வேணாப்பா அடுத்த வருஷத்துல இருந்து நாரத ஜெயமானோட நாடகம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு கொடுக்காத என்ன செய்வீங்க?
ஒவ்வொருத்தரும் தெரியாம போன் நம்பர் கொடுத்து அடுத்த வருஷம் என்கிட்ட வாங்கன்னு சொல்ற நிறைய பேர் இருக்கான். நேரடியா கேட்கிற பாரு, நீ அடுத்த வருஷம் என்கிட்ட எனக்கு என்ன ஆசையா நாடகம் எடுக்கணும்னு ஒருவேளை முடிஞ்சா இந்த பக்கத்துல லாடு நேர்ந்து அதை கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இதை கொடுக்க மாட்டா என்ன நிச்சயம்? உங்ககிட்ட நான் தோத்து போனேன்னா நானே சொல்லி இந்த நாடகத்தை மாதவன்ட்ட கொடுங்கன்னு சொல்றேன். அப்படியா? அப்ப அது முதல்ல கைப்பற்ற வேண்டியதான். நாடகம் எடுக்கிறது என் பிரச்சனை இல்ல. தேவையில்லாம நீயே என்னைய கூட்டியாந்து ஏன் மூலமா அசிங்கப்பட வேணாம் பாக்குறேன். அது அசிங்கப்படுறதா? ஒரு கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லு. நீ சரியானாலும் நான் ஒத்துக்கிறேன். எடுத்து பேர் என்னையா? வேலிமலை சாரல். அப்ப இத யார் வேணும் சொல்லலாம். வேலிமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா? வேலிமலை சாரல் ஒரு யாகம் செய்த காரணத்தினால யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி. அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. வேலிமலைக்கு அர்த்தம் தானே இது. நான் என்ன கேள்வியிட்டே முடிக்கல. பதில் அதானையா? எவ்வளவு சேட்டை உனக்கு. என் கேள்வியை அசிங்கப்படுத்துற நீ. ஆனாலும் பரவாயில்ல, உன்னுடைய அறிவாற்றலை நான் பாராட்டுறேன். ஏன்னா அஸ்திவாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே கட்டணத்தை உறுதியாக காட்ட முடியும். சிறப்பா சொன்னீங்க. 33 கோடி தேவர்களும் 40 நிசிமார்களுமே வேற எங்கேயும் போகல. எங்க வந்தாங்க? என்ன பண்ணாங்க? யாகம். யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ண மலை வேள்விமலை. எதிராளியா இருந்தா கூட நியாயமா சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரிதான் பாருங்க, யானமலைன்னு ஒரு மலை. ஏன் மதுரை மதியிரு சைவத்தை ஒழித்து சமணத்தை உயர்த்துவதற்காக பாடுபட்டார்கள். என்ன பண்ணாரா? ஞான சம்பந்தர் வர்றார். வந்த ஞான சம்பந்தர் அழிக்கிறதுக்காக ஒரு யானை ஏவி விட்டாங்களாம். அந்த யானையை வெற்றி கொண்டு அந்த யானையை சிலையாக மாற்றினார் சிவபெருமான். அப்ப ஞான சம்பந்தரை அழிக்க வந்த யானையை மலையா மாத்தின மலைதான் இன்னைக்கு என்ன மலை? யானைமலை. அப்ப யானைமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? வேள்விமலை. அர்த்தம் இருக்குமா? கேட்டா சொல்லுவியா? எங்க சொல்லு. ஏன் வேள்விமலைக்கு வேள்விமலைன்னு பேர் வச்சாங்க? சொல்லு. நீ சரியான ஆளு. எங்க சொல்லி காட்டு பாப்போம். தெரியலையா? முழிக்கிறியப்பா. உங்களை போன்ற முனிவர்கள் கேக்குதா? கேக்குது. செவிட்டு போயலாம். நானு இங்க வந்து யாகம் செய்ததால் யாகத்திற்கு மறுபெயர் வேள்வி. அதனால் வேள்வி செய்த மலை வேள்வி மலை. அப்படித்தானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? பசுமலைன்னு ஒரு மலை இருக்கு தெரியுமா? அதே சமணர்கள் என்னடா யானை அனுப்ப அப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி பசுவை அனுப்புறாங்க. சிவன் பார்த்தாரு, இதுக்கெல்லாம் நான் ஆட வர்றேன் என்று சொல்லி டவுன் பஸ்ஸா? என்னது ரூட் பஸ்ஸா டவுன் பஸ்ஸா? உனக்கு சாவ கதை சொன்னது தப்பே இல்லை எங்க அப்பா. யோ பசுயா, பசுமலை, பசுமாடு, பசுமாட்டு அனுப்புறாங்க. அப்ப பசுமாடு வந்த உடனே சிவன் பார்த்தார், இதற்கு நானா போறது? நந்தி ஏவ, நந்தி காளை தானே. இந்த காளையை பார்த்தானே பசுபடி சொக்கி நின்றுச்சான். அப்ப நந்தின்ற அந்த காளையை பாட்டு சமணர் ஏவிய பசு சிலையாக மாறிய மலையே இன்னைக்கு என்ன மலை? பசுமலை. பசுமலைக்கு பசுமலைன்னு பேரு வர ஒரு காரணம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? வேள்விமலை. கேட்பது என் கடமை, சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சத்தியமா? எங்க சரியான ஆளு. வேள்விமலைக்கு ஏன் வேள்விமலைன்னு பேர் வச்சாங்க? சொல்லு. முதல்ல நம்ம 2 பேத்துல யார் லூசுன்னு இப்ப தெரியணும். லூசுன்னு தெரியணுமா? ஏன் அப்ப நான் ஒரே கேள்வியை ஓயாம கேட்டுக்கிட்டு இருந்தா பதில் அதானே சொல்ல முடியும். கேட்டா இப்போ உன் பிரச்சனை 2 தடவை பதில் சொன்னதானே? 1000 வட்டம் கேட்பேன். உன் வேலை அதை சொல்றது மட்டும்தான். சொல்ல மாட்டேன். நீ என்னமோ பிரிய புராணம் படிச்ச மாதிரி அது வாக்கு இதுவா என்னது? சரி 18 புராணத்துல ஏதாச்சும் ஒரு புராணம் படிச்சிருப்பேல, என்ன புராணம் சொல்லு. 18 புராணம் தெரியும், ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. 18 புராணமா? சும்மா வாய்க்கு வந்தா பேசக்கூடாது. 18 ஒரு கோமாளி ஒரு 18 புராணத்தை முறையா படிச்சாராம். ஆளை மண்டே 18 புராணம் படிக்கிறது கோமாளியா ராஜபாட்ட? முதல்ல 18 புராணம் பேர் தெரியுமா? முதல்ல உனக்கு தெரியாம பேசி அசிங்கப்பட்டு போயிருவிய. அதெல்லாம் பேசாதீங்க மாட்டேன். பேசுவோமா? சரி வா, நீ மட்டும் 18 புராணம் பேர் சொல்லு. நீ அறிவாளி ஒத்துக்கிட்டு ஒன்றரை மன்னிப்பு கிட்ட நான் உள்ள போயிடுறேன். பேசுமா? நீங்க படிச்சிருக்கீங்களா? என்ன சேட்டை உனக்கு? என் கதாபாத்திரத்தை நின்றுக்கிட்டு என்னைய படிச்சிருக்கியான்னு கேட்கிற. ஒன்னும் தெரியாதெல்லாம் வேஷம் போட்டு வரது நேரம் பேசுனா தானே தெரியும் யார் படிச்சுக்க யார் படிக்கலன்னு. நான் பேச தயாரா இருக்கேன். நானும் தயார். குதிப்போமா? முக்கர கட்டையில் பாருங்க மூக்கு மாதிரிலாம் உட வர்றதுக்கா விவரத்துக்குள்ளையா? நீ மேடல்ல குதிக்க சொல்ற, விவரத்தை குதிப்புமா? தயாரா இருக்கியா? வாயா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மதிய புராணம், குரும புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்மணிகை, வைவத்த புராணம், அக்கிரி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம். எதுக்கு அப்ப குண்டியை காமிச்சிட்டு நிக்கிறாங்க? அப்படி நான் நின்றா நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குண்டியை களையணுமா? யோ அப்படி நான் நின்றனா நான் சொன்ன புராண பேரை நீ சொல்லி போட்டி போட்டு பாட்டு. இப்ப என்ன சொன்னாங்க?
11 பேர் சொல்றேன்னு சொன்னேல சொல்லு. சொல்றேன்னு சொல்லல, சொன்னேன். யாரு இப்ப தானே சொன்னேன். யாரு சொன்னா? நான் சொன்னேன். நானும் தான் சொன்னேன். நான் சொன்னேன். நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். நெஞ்சடக்கு நான் சொன்னேன். அப்ப நானும் குஞ்சடக்கா சொன்னேன். நீமா சொன்ன? சொல்ல நான் கவனிக்கலையே. அப்புறம் அங்கிட்டு திரும்பி அந்த ஸ்பீக்கரே பார்த்துட்டு போயிடுனா? ஸ்பீக்கரே பாக்குறேனா? நீ மோரக்கட்டை பார்த்து போய்யா? ஒரு கம்பீரமா நிக்கிறியா? என்ன கம்பீரம்? ஒரு ஆக்ரோஷமா? ஆமா, ஆக்ரோஷம் மூக்ரோஷம். உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உன்னை பார்க்கலன்னா உன் பிரச்சனை. திரும்பிங்க பேசு. பிரம்ம புராணம், பக்த புராணம், பவிஷ்ய புராணம், வராத புராணம், வாமன புராணம், மத்திய புராணம். ஏன் முக்குற? நீ ஏன் நக்குற? ஏய், தெரியுமா தெரியாதா? நான் தான் சொல்றேன்ல. நான் சொல்லி தொலை, ஏன் அப்புறம் நிக்கிற? சொன்னதுன்னா என்னோட போட்டு ஏன் ஓத்துற? பிரம்மனுக்கு பயத்தோட தெரியுமா தெரியாதாயா? அப்புறம் ஏன் நீ பாட்டு தொலைக்கிற? குண்டாச்சடி சோறு திக்கிற போய். நானா? சின்ன விட்டு பேச வேண்டியது. நான் தான் சொல்றேனப்பா. நானே சொன்னேன். விடு, எதுக்கு புராணத்துல எதுக்கு பிரச்சனை? ரொம்ப நீளமா இருக்கல பிரச்சனை. சுருக்கமா போய் அடிப்போம். இப்போதைக்கு உங்களால தான் முடியும். அதனால உங்க பாணிக்கு நானும் சுருக்கமா கீழே இறங்குறேன். அதான் நல்லது. வா, 2ல 1 தொடு. உன் போட்டியே என்னன்னு நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? சும்மா தொடு. எதுக்கு? நான் கண்ணா குத்த போறேன். தொடியா? இங்கி பிங்கி பாங்கி. ஏன் இப்பதான் பால்வாடியில் சேர்ந்திருக்கியா? தொடியா? ஏய் பாரியா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ்வளவு தைரியம் இருக்கு பாரு உனக்கு. இவ்வளவு சக்குடி மேடையில ஒரு நாரத பேச முடியும். என்கிட்ட போய் வாடா ராமாயணம் பேசுவோம் எப்ப நீ சொன்னீங்க? வா, உன் விருப்பத்துக்கு நம்ம ராமாயணம் பேசுவோம். நான் எப்பயா ராமாயணம் பேசவான்னு கூப்பிட்டேன்? ஏய், இது மகாபாரதம், அப்ப இது ராமாயணம் தானே? லூசு. லூசா? இது சுட்டு வரல, இது பாங்க வரல. பெரிய கண்டுபிடிப்பு. என் மனதில் நான் நினைத்திருந்தது இது ராமாயணமாகவும் இது மகாபாரதமாகவும். உன் மனசுல நினைச்சதுக்கெல்லாம் நான் பேச முடியுமா? ஏன் பயமா இருக்கா? அப்ப பேசு. அது பேசுவோம். ராமாயணம் தெரியுமா? அல்ல. படிச்சிருக்கியா? படிக்காம வந்திருக்கா? வச்சிருக்கியா? இருக்கு. எத்தனை? 1. முக்கரக்கட்டை பாரு, முக்கரக்கட்டை. வெறும் 1 வச்சுதான் ஆடிக்கு தெரியா நீ? எல்லாரும் 1 வச்சு தான் ஆடிட்டு இருக்காங்க. ஏய், ராமாயணம் 1 தானே பவுண்ட் இருக்கு. ஆனால் மொத்தமாக 7 காண்ட நான் வச்சிருக்கேன். யாரு பெரிய ஆளு? முதல்ல தோத்து போயிட்டியா நீ? எத்தனை? 7 காண்டம் வைத்திருக்கின்றேன். நம்மளை மட்டும் ஏமாத்திருக்கான் பாரு. உன்னை ஏமாத்தினாங்களா? காலையில வச்சுக்கிறேன் பூவந்தியில. பூவந்தி இல்லையா? எதுக்கு பூவந்தி போன? அந்த மெடிக்கல் கார் நம்மளை ஏற்றிவிட்டான். 40 ரூபா கொடுத்தேன். ஏன் தலைவலி மாத்திரைக்கு வயிற்று வலி மாத்திரை கொடுத்துட்டாங்களா? இல்ல இல்ல, வேற 40 ரூபா கொடுத்தேன். 3 காண்டம் தான் இருக்கு. அதுல 3 தான் இருந்துச்சா? எவ்வளவு கொடுத்த? 40 ரூபா. முகர கட்டை பாரு, ஒரு காண்டம் 650 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது நீ 40 ரூபா கொடுக்குறீ. 650 ரூபாய்க்குலாம் அவ்வளவு காஸ்ட்ல எங்கேயும் நான் இது வரைக்கும் வாங்கினேன். நான் வாங்கியிருக்கேன். கரூர் முழுக்க அலைஞ்சேன், மதுரை முழுக்க, மேலமாசி சுத்தி சுத்தி அலைஞ்சேன், மீனாட்சி மகள் சுத்தி சுத்தி அலைஞ்சு வாங்கினேன், புதுமண்டலத்தை தேடி தேடி வாங்கினேன். கோயிலை சுத்தி விற்பாங்களா? அது அங்கேதான் புதுமண்டலத்துல வாங்கினேன் முன்னாடி. இவ்வளவு எதுக்கு அழைச்சேன்? ஏங்கிட்ட ஒரு வார்த்தை, மாமா எனக்கு ஒரு காண்டம் வேணும் கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்டு? எப்பவும் பேக்கல 4 கிடந்துகிட்டே இருக்கும். அது 40 வருஷம் சும்மா தானே கிடக்கு. அப்படி இல்லை, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுவோம். ஏய், என்ன உன்னட்டன்னு கேட்கறது? பரம்பரை பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்து, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்து, இப்ப நான் வச்சிருக்கேன். நிப்பாட்ட மாட்டோம். அடுத்து அசிங்கமா இல்ல இவ்வளவு கஞ்சத்தனமாயா? என்ன கஞ்சத்தனம்? அதை அப்படி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுறோயா, கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சுதான் போச்சு. எங்க அப்பா வசம் கிழிஞ்சிருச்சு. ஆனா ஒட்டு போட்டு பத்திரமா பொட்டியில மடிச்சு வச்சிருக்கோம். அதை போய் ஒட்டு போட்டு பத்திரமா போடு. ஏன்? பாத்ரூம்ல எரிஞ்சிடும். யூஸ் பண்ணுறது. பாத்ரூம்ல எரியிறியா? அறிவு வேணா? படிக்கிற புத்தகத்தை கொண்டு இவனாவது பாத்ரூம்ல எரியவானாயா? புத்தகமா? என்ன புத்தகமாவான்னு கேக்குற? காண்டம். நீங்க ஆமா, காண்டம்னா புத்தகம் தானே. என்ன முழிக்கிற? புரியல? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணி காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஓ, உத்தரகாண்டமா? ஏன் நீ என்ன நினைச்சா? அந்த குத்தர காண்டமாக்க நினைச்சேன். ஏய், வாயை சேர்த்து குத்தி பிடிக்கும் குத்தி. அதுக்கு காண்டம் தேவையில்லை. ஏன்? வாய் காண்டம் தேவையில்லை. யோ, காண்டம்னா புத்தகம். யார்? ராமாயணம் நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கியா? சந்தேகமா இருக்கு, நீ படிச்ச மாதிரி தெரியலையே. ராமாயணத்தை யார் எழுதுனா? ஏய், எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. அப்படி கேட்கணும். மீகி. மீகின்னு பேரே கிடையாது. இதுவே தெரியல. அது பேர் மீகி இல்ல, அவர் பேர் வால்மீகி. வால்மீகின்னு பேரே தெரியல. இந்த லட்சணத்துல ஒரு புராண புயலா, இதிகாச இடியா. வால்மீகியத்தான் சுருக்கி மீகின்றது. வால்மீகியே சுருக்கனே, அதை என்ன சுருக்க? ஒண்ணும் புரியலையே. படிச்சாளர்களுக்கு நான் சொல்றது தெரியும். அதனால நீ புரிந்தது. அதனால உன்னை பாராட்டலாம்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வால்மீகின்னு சொன்ன சரி, அது சமஸ்கிருதத்துல. தமிழாக்கம் செய்தது அது நம்ம பசங்க, தமிழ் பசங்க. பேர் தெரியுமா யாருன்னு? நல்லா தெரியும். என்னது? கம்பே ஒட்டத்துக்கு யாரு? இந்த பேச்சது நீ மண்டையா பேசுவேன்னு தெரியும். இவ்வளவு மண்டை ஆகாது.
பண்ணைக்கா இருந்தாங்க கம்பி ஒட்ட குத்தேன். ஏய் தம்பர் ஒட்ட குத்தர் டர்ரு புருன்னுக்கிட்டு ஏன் நாங்கள் எங்கள் குலசாமி முருகனையே டே முருகா காப்பாத்துறா டே ஐயா என்ன சொல்கிறான். அப்புறம் இவங்க கம்பியை ஒட்டக்குத்துற மட்டும் திரு கம்பர் அவர்கள் திரு ஒட்டக்குத்துற அவர்கள் மிகப்பெரிய புலவர்கள் இல்லையா? எங்க தமிழ்காரங்க தமிழ் பசங்க தானே. படிச்சிருக்கியா அவங்கள பத்தி? சரி, முதலில் எழுதினார் ஒட்டக்குத்தர். படிச்சிருக்கியா அவருடைய அந்த கவிஞருடைய வரலாறு தெரியுமா? நூல் ஆசிரியர் நல்லா தெரியும். தெரியுமா? முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். ஒட்டக்குத்தருக்கு ஒட்டக்குத்தன் பேர் வச்சாங்க. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட பாடிய காரணத்தினாலே அவனுக்கு ஒட்டக்குத்தன் என்று பெயர். கைகுடியா? ஏய், நான் உண்மையில சண்டைக்கு தான் வந்தேன். ஆனா இவ்வளவு அறிவு உனக்கு. சில பேர் ராமாயண கதை படிச்சிருப்பாங்க, ஆனா நூலாசிரியருடைய வரலாறு தெரியாது. டாப் டு பாட்டம் படிச்சா தான் தெரியும். உண்மையில உங்களை பாராட்டுறேன். வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதாலதான் அவருக்கு பேரே ஒட்டக்குத்தன் வந்துருச்சு. செங்குந்தர் இனத்திலே இதெல்லாம் இந்த அளவுக்கு கீழே இறங்கி அடிக்கிறீங்க, சிறப்பு. சரி, வெட்டப்படத்துல ஒட்ட வச்சு பண்ணார். சரி, அடிக்கிறதா இல்ல, அது முயற்சி பண்ணலாம், முயற்சிகள் தோற்கலாம், ஆனா முயற்சிக்கு மட்டும் தோற்க கூடாது இல்லையா? அது சிறப்பு. ஒட்டக்குத்தருக்கு ஒட்டக்குத்தன் பேர் இருக்காரு. ஆனா கவிபாடி ஒட்ட வச்சாரே, என்ன கவி? ஆத்தாடி, இப்போ நினைச்சாலும் எனக்கு அப்படியே ஒரு மேலே ஒரு மாதிரி ஆகுது. ஒட்டக்குத்த மாதிரி கவி பாடுறதுக்கு கம்பருடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். கம்பருக்கு நிகரான அறிவாற்றல் பொருந்திய ஒட்டக்குத்தன். ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு ரெட்ட தாப்பாடு அண்ணன். ஆமா, சும்மா விளையாட்டுக்கு அப்படிப்பட்ட அவனே தலையை ஒட்ட வைக்க பாடிருக்கான, சும்மா பாடிருப்பானா? சரி, தலையை ஒட்ட வைக்க என்ன கவி பாடினார் பாடுங்கள். கம்பன் பாடின கவியை இன்னொருத்தன் பாடுறதுக்கு முடியாது. இது ஒட்டக்குத்தர் பாடின கவி. இது ஒட்டக்குத்தன். ஆமா ஆமா. அவன் எப்படின்னா அவனை காட்ட முடியாது. அவன ரெண்டே சார். ஒட்டக்குத்தன் பாடின கவி கொடா கண்டே மாதிரி. ஒட்டக்குத்தன் பாடின கவியை பாடணும்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா இன்றைய காலத்துல அதெல்லாம் இப்படி இப்படி பாடினாங்க அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்படுத்திடுவாங்க. ஆமா, பாடுங்க. சொல்லலையப்பா, ஒட்டக்குத்தன் கவியை பாடணும்னு நினைக்கவே முடியாதுன்ட்டனே. ஆமா, ஏன்னா இன்றைய அந்த தமிழ் அர்த்தங்கள், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள உள்ள பொருள் யாரும் இன்றைய காலத்தில் பாடவே முடியாது. அதைத்தான் நானும் சொல்றேன். அதான் பாடுங்க. அதானே சொன்னேன். இப்ப என்னையா சொன்ன? இன்னொருத்தன் பாடணும்னு நினைக்கவே முடியாதுங்கிற, அப்புறம் என்ன போய் பாடுனா? டேய், இப்ப நீ என்ன, நீ பாட மாட்டேன்னு என்று சொல்றியா? நீ அப்படி சொல்லல, பாடுவேன். இப்ப பாடு. ஆனா நான் பாடினா உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியணும்ல. நான் தெரியாமலாம் கேள்வி கேட்க மாட்டேன். சில பேர் ஒரு கேள்வி கேட்க மட்டும். அப்பா, என்னை பார்த்தா உனக்கு கேள்வி கேட்கிற ஆள் மட்டும் தெரியுதா? பதிலும் தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? அப்ப ரெண்டு பேரும் பேசுவோம். அழகு பாடி நானே. விக்காவு போய் அக்கார போய் உட்கார சொல் அப்பான தீ வெப்பான போய் நெய்த்தான தர சேவித்தேன். ஏய், உனக்கு எதுக்கு மூச்சு வாங்குது? கவி பாடினா மூச்சு வாங்குதா? அது நான் பாடுன்னு எனக்கு மூச்சு வாங்குச்சு, உனக்கு என்ன இதுக்கு மூச்சு வாங்குது? உன்னோட எனக்கு இந்த ஓத்திரியமாயா? ஓத்திரியமா? நானும் தானே பாடுறேன். பாடுனா ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கியா? மனசாட்சி இல்ல. எம்ஆர் ராதா மாதிரி இருக்க ஏன் தொண்டையும் கேபி சுந்தராம்பாள் மாதிரி இருக்க ஓன் தொண்டையும் ஒரு தொண்டையா? ரெண்டு பேருக்கு சோளம். இந்த தொண்டை பிரச்சனை வேணாம் எனக்கு. தேவை அப்ப டேய் கவி வேணுமியா? தெரியுமா தெரியாதா? பேசு. விக்காவு போய் அக்கார போய் உட்கார சொல். உனக்கு மரியாதை அவ்வளவு சொல்லிட்டேன். உன் நாடத்துக்கு கூட்டியாத நீ அந்த வத்தை வைப்பியா? நீ நான் பேசலையா? அந்த மைக்கில் கேடுச்சு. அதுதான் காரணம். என்ன காரணம்? இந்த மைக்கு தான் காரணம். அந்த மைக்கில் என்ன பிரச்சனை? இந்த மைக்கில் எவனோ அப்படி பேசியிருக்கான், அது உள்ள ரெக்கார்ட் ஆகிருச்சு. உள்ள நோக்கணும் மைக்கு போறாளா? உள்ள வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் அந்த பக்கம் போறேன். எனக்கு தேவை கவிதான் வேண்டும். நம்மள மாட்டி விடுறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். படிச்சிருக்கேனா? பேசியா? விக்காவு போய் அக்கார போய் உட்கார சொல்லுங்க. ஏய், அதுலயும் அப்படித்தானே வருது. ரைட், இதுலயும் எவனோ பேசியிருக்கான். ஐயாவே காலையில கொண்டு வரீங்க, திருப்போணத்துல செட்டை இறக்கணும். நீ ரெண்டு மைக்கையும் பெட்ரோல் ஊற்றி டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கணும் உள்ளுக்கு. அப்பதான் அது போகும். அப்ப வந்த இடத்த டிஷ்யூ பெட்ரோல் ஊற்றி துடைக்கணும்னா முதல்ல வாயை தாயா துடைக்கணும். அப்படி இல்லை, நான் பேச மாட்டேன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி பேச மாட்டேன்னு வந்து கேட்டுச்சுல. நான் அப்படி கேட்குதுன்னா நம்ம செய்ய முடியும். ராமாயணம் படிச்சிருக்கியா? படிக்கலையா? படிச்சிருக்கேன். எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ராமாயணம் நீ படிச்சியா? இதெல்லாம் தெளிவுபடுத்திங்க. வேணாம், ராமாயணம் வேணாம், மகாபாரதம் பேசுவோம். ஐவருக்கு மனைவியாக அடியா பத்தினியாக வாழ்ந்தாலே பாஞ்சாலி. வா, பாஞ்சாலியுடைய பாஞ்சாலி பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏய், நான் பேசணும், நீ பேசிதான் ஆகணும். எனக்கு அது பிடிக்காது. அந்த ஏன் பிடிக்காது? ஏன் பேச மாட்டா? பாஞ்சாலி ஒரு பொம்பளை. பொம்பளையாவா? அவளை பத்தி நம்ம பேசுறக்கா? ஏன் பாஞ்சாலி மேல என்ன பஞ்சாயத்து உனக்கு? என்னையா பொம்பளை 5 வருஷம் வச்சிருந்திருக்கா. ஆமா, தருமன் பீமன் அர்ஜுனன். அதான் அவங்க பேரு விலாசம்லாம் கேட்கலாம். 5 வருஷம் வச்சிருக்க பொம்பளை அழியா பத்தினியா. இந்த தாய்மார்கள் நீங்க நியாயம் சொல்லுங்க. அத்தா 5 வருஷம் வச்சாலும் அவன் அழியா பத்தினியா. நம்ம பிள்ளைய ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணி பிடிச்சுன்னா தேவையா அவசாரன்னு பேசுறாங்க.
இது என்ன நியாயம்? அந்த பொம்பளை பத்தி நான் ஏன் பேசணும்? வாயில வடிகட்டி வார்த்தை வர்றதெல்லாம் கிடையாதோ? பேசுறாங்கல்லத்தா, நான் அதனால தான் நான் தாய்மார்கள் சப்போர்ட்டா இருக்கேன். அதனால அந்த பொம்பளை பத்தி நான் பேச மாட்டேன். இதுல என்ன பிரச்சனை? அதான் 5 வருஷம் வச்சிருக்கோம். இப்பதான் அவங்க 5 பேர் வேற வேற, அதுக்கு 30 பேர் 5 பேர் ஒருத்தங்க தான். அது இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. அது என்ன அவன் இருக்கு 5 வளம் இருக்குமா வாழைப்பழம், போன ஜென்மத்தில் ஒரே வளமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன களி கிரகம் உன்கிட்ட மகாபாரதம் பேச வந்த பத்தியா? எனக்கு மகாபாரதமே வேணாம். நல்லா தீய வச்சு கொளுத்தியா? எனக்கு மகாபாரதம். இந்த மண்ணிலே நடந்ததே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. என்னது? சிலப்பதிகாரம். அதுல எது? கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை. வா, இந்த மண்ணில் நடந்த அந்த மிகப்பெரிய காப்பியமாகப்பட்ட சிலப்பதிகாரத்தில் மாதவியை பேசுவோமா? மாதவி அவ ஒரு மூதேவி. ஏன் அவ பொம்பளை? என்ன அப்படி சொல்ற? மாதவின்றவ கோவலனுக்காகவே வாழ்ந்தது. ஆயா மணிமேகலை என்ற மிகப்பெரிய ஒரு கற்பகரசியை பெற்று போட்டா. நீங்க படிச்சதெல்லாம் அவ்வளவுதான். நீ என்ன படிச்ச? புதுசா ஒரு கதையை டீட்டெயிலா தெரியணும். எங்க இப்ப எனக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த கதையில நீ சொல்லிவிடுவாப்போம். நல்லா தெரிஞ்சுங்க. கோவலனுக்கும் கண்ணைக்கும் கல்யாணம். ஆமா, கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. பூம்புகார்ல கல்யாணம். பூம்புகார்ல கல்யாணம் தான். அப்ப கண்ணைக்கு 5 வயசு தான். ஆமா, அந்த கதைப்படி கண்ணைக்கு 5 வயசு தான். பாலிய விவாகம் நடக்கிற காலம். அந்த காலத்துல 5 வயசுன்றது பருவமீற வயசு தான். அப்ப வந்து மாம்பழத்தை கையில கொடுத்து விளையாடுத்தனமா தான் இருக்கும். ஆமா, விளையாடுத்தனமா இருக்க பிள்ளைட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ற பக்கம் தான் விவரம் புரியாத வயசு. அந்த கல்யாணத்துக்கு ஆடல் பாடலுக்கு வந்தவதான் மாதவி. ஆடல் பாடலா? நாட்டிய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாள். 2 ஒண்ணுதான். அப்புறம் வந்தவன் டான்ஸ் குரூப்புக்கு வந்தவன் ஆடிட்டு டக்குன்னு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதானே. இவன் ஆடிட்டு அப்படி சைடில் அப்படி திரும்பி பார்த்துருக்கா. கோவலன் நல்லா இளவட்டான். கண்ணகி பார்க்குற சின்ன பிள்ளை. ஆமாம், எங்கே போய் இவன் என்ன பண்ணுறேன் அப்படி டக்குன்னு இவனை சைஸ் பண்ணிட்டான். வள்ளிய கல்யாணத்துக்கு வந்தவன் மாப்பிள்ளையே சைஸ் பண்ணி தள்ளிட்டு போயிட்டான். கூட்டு போய் சொல்றது பொதுமா இருந்தாலும் உண்மைதான், கதை தான். 12 வருஷம் தலைவா நல்லா கெடுக்குது. ஆமா, கண்ணகி பிரிந்து மாதவியோட குடும்பம் நடத்த 12 ஆண்டுகள் குடும்பம் நடத்த. 12 வருஷம் கல்யாணம். சாரை பூரா உறிஞ்சிக்கிட்டு வெறும் சக்கையா தள்ளி விடுறான். என்னத்தை உறிஞ்சினா? சாரை உறிஞ்சிட்டு சக்கையா தள்ளுறா. உடல் சத்துக்களை அதைத்தான் இப்படி சொல்றீங்களா? காசு பணத்தெல்லாம் பிடிக்கிட்டான். ஆமா, பூரா பொருள் அனைத்துமே இழந்து விட்டான். பிடிக்கிட்டு போடான்னு விரட்டிட்டான். ஆமா, அங்கிருந்து கதை சரியா சொல்றேன் கையுடியா. ஏன்னா அதை மக்கள்கிட்ட எளிமையா புரியுற மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா? அது அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களை. அப்போ அங்கேருந்து வர்றேன். ரொம்ப அங்கேருந்து வரும்போது நடக்கக்கூட முடியல. இந்த 12 வருஷம் அங்கே போய் பூரா சொல்லி பார்த்துவிட்டு அப்புறம் இங்கே வந்தால் இப்போ இன்னும் பிடுங்க முடியும். இடையில என்னமோ சொன்னீங்க. அதான் அது அப்போ இங்கே வர்றேன். இங்கே கண்ணகிட்டு இருந்தால் கண்ணகி நல்ல பருவத்தில் நிற்கிறான். ஏன்னா 5 வயசுல 5 வயசு 12 17. ஆமாம், அவன் நல்லா பக்குவமா. சரி மாமா வந்துட்டாரு, வாங்க மாமா அப்படின்னு வேணா எதிர்பார்க்கிறா. நம்ம கனவே நம்ம பிரிஞ்சு போன வந்துட்டாரு அப்படின்னு எதிர்பார்ப்போடு இவள் இருக்கிறாள். அப்போ எதிர்பார்ப்போடு இருந்திருக்கான். இவன் போயிருக்கேன். போய் 2 பேரும் உள்ள பெட்ரூம் போயிருக்காங்க. போய் ஒன்றும் முடியல. முடியலன்னா புரியலையே. ஒன்றும் செய்ய முடியல. அப்படிலாம் சிலப்பதிகாரத்தை போடலை. சொல்கிறேன் இல்லையா? வாழ்வா தன் வாழ்க்கையை அவனால் நடத்த முடியல அப்படி. அதான் அப்போ கண்ணை கேட்குறான், என்ன மாமா இப்படி அப்படின்னு இருக்கா. நான் என்ன பண்ணிட்டேன், 12 வருஷம் அங்கே போட்டு பாடப்படுத்தி விட்டா. இந்த மாதிரி இருக்குது, என்னடி செய்யறது கண்ணகி அப்படின்னு. சரி மாமா இப்படி இருந்தால் என்ன செய்யணும், கடையில் போய் மாத்திரையாவது வாங்கிட்டு வாங்க மாமான்னு சொல்கிறான். அப்பாடி அவன் பேச்ச கண்ணகி போய் கடையில் மாத்திரை வாங்கிட்டு சொன்னோம். எந்த கதையாக இருக்கு உனக்கு? சொன்ன முடிச்ச கலையா. அப்போ தான் அப்படியே அழுகுறேன். கோவலன் கையில் இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டேன். அவன் அழுது உண்மைதான். என்ற பொன்பொருள் எதுவுமே இல்லை கண்ணகி. அவன் அழுதுலாம் உண்மைதான். 10 ரூபா இல்லடி, எப்படி 150 ரூபா சொல்லுவாங்க மாத்திரை அப்படின்னு சொல்லி கத்திருக்கேன். அப்போ தான் கண்ணகி ஏமாம்மா கஷ்டப்படுற, இந்த மாமான்னு காலில் கிடக்கிற சிலம்பு கழட்டி புறம் தெரியும் உன்னைய. கண்ணை காலில் சிலம்ப கழட்டி கொடுத்து உனக்கு மாத்திரை வாங்குறதுக்கா? தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக. தாயா போய் இது அடமான வச்சா விற்கிறைய விற்றுட்டு வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே உன் ஜாமானுக்கு ஏதாவது கறி பண்ணி வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் போய் பூம்புகாரில் கடற்கரை ஏரியாவில் அது கிடைக்கல. பூரா மாத்திரை ஒரு இடத்துல இல்லை, பூரா உப்பு காற்று ஒன்றும் கிடைக்கல. பார்த்தேன் மதுரையில் தான் கிடைக்கும்னு ஒரு கடையில் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் டக்குன்னு கிளம்பியிருக்கேன் மதுரை. சண்டால பாவி, மதுரைக்கு அவன் வந்தது மாத்திரை வாங்குறதுக்கா? 2 நியாயம் வந்திருக்கேன். அப்போ தான் வஞ்சி பத்தின ஒருத்தன் பார்த்து கூட்டு கொண்டு போய் மாத்திரை வேண்டாம் உனக்கு வேறு ஸ்ப்ரே வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போய் ஆளை ஏமாற்றி டக்குனு புரியாத பாசையெல்லாம் பேசுகிறேன். ஆமாம், அப்புறம் கூட்டு போயிருக்கேன். அப்போ தான் போய் அவங்க திட்டுப்பட்ட கட்டி அவனை கொண்டு விட்டாங்க வச்சுக்கேன். எனக்கு இதில் என்ன பிரச்சனைனா, போனேன் வெட்டுப்பட்டு செத்து போனேன். கோவலன் கண்ணகிக்கு கோவம் வந்துச்சு. நியாயம், என் புருஷனை ஏன்டா கொண்டீங்கன்னு. ஆமாம், தீர விசாரிக்காம எப்படி நீ கொள்ளலாம்? இது வந்து 3 பேர்த்துடைய பிரச்சனை. ஆமாம், மண்ணே கோவலன் கண்ணகி. பாண்டிய மண்ணே கோவலன் கண்ணகி 3 பேர் பிரச்சனைக்கு. மதுரையை வந்து இப்போ எரிச்சாலே கண்ணகி ஒரு கோபத்துல தான் இப்படி. போய் பாண்டிய மன்னன் வீட்டு ஏறி, இல்லைன்னா கோவலன் வீட்டு ஏறி, இல்லை உன் வீட்டு எரிச்சுக்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மதுரையை எப்படி எரிக்கலாம்? பொது சொத்து, மக்கள் சொத்து. பட்டிமன்ற பேச்சாளர் நிறுத்தி நிதானமா சொல்றாரு.
இவ்வளவு தூரம் கதையை ஓட்ட சொல்லி விட்டு இப்பதான் உனக்கு எப்படி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எடுக்கலாமா? அதான் நியாயம் இல்ல. என்ன நீ தனி ஒருவனுக்கு மாத்திரை இல்லையேல் மதுரையில் எழுத்துடலாம். யோ யோ, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் தான் அவர் மாத்திரை இல்லைன்னா வருது. அவனுக்கு கிடைக்கல. என்னன்னா இப்போ ஒருத்தனுக்கு பசிக்கு உணவு இல்லைன்னா அவன் சிந்தனை முழுக்க உணவு மேலதான் இருக்கும். ஒருத்தனுக்கு எது நினைவு இல்லையோ இப்போ உங்களுக்கு அந்த மாத்திரை மேலே கண்டு இருக்கனால என்ன காரணம்? பிரயோசனம் இல்லையே, மாத்திரை வாங்கி நான் என்ன பண்ண? ஆள் இல்லையே, சும்மா முழிஞ்சிட்டு நான் பாட்டு சத்தியம் பண்ணு. சரி, அடுத்தது வாங்க. என்ன அடுத்தது வர்றாங்க? சிலப்பதிகாரத்தை பண்ற, மகாபாரதத்தை பண்ற, வேற என்ன பேசுறது உனக்கு? வேற நல்ல கதையா தெரியாதா? சரி, சிலப்பதிகாரத்தை விட்டுருவோம். மணிமேகலை, வளையாபதி, சீவகசிந்தாமணி, மொத்த 5 பெருங்காப்பியம் பேசுவோமா? 5 பெருங்க பெருசு டைம் பத்தாது. அப்ப சுருக்கிறேன். சூலாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், 5 சிறுங்காப்பியம் பேசுவோமா? அது நம்ம ரொம்ப சின்ன, நம்ம ரேஞ்சுக்கு அது ரொம்ப சின்னதுனா உனக்கு சரியா தானே இருக்கான். ரொம்ப சின்னது ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேணாமா? அப்ப அது வேணாம் விடு. இன்னும் மேற்கொண்டு குதிக்கிறேன். திருப்பூர் நாட்டுப்படி, புட நாட்டுப்படி, சிறுபா நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மலைபெடுக்கலாம் 10 பாட்டு பேசுவோமா? வராது. 10 பாட்டு வராது. வருது. வராது. திருப்பூர் நாட்டுப்படி, புட நாட்டுப்படி, சிறுபா நாட்டுப்படி 10 பாட்டு வரவே வருதியா? இப்ப நான் சொன்னதுல அதான் 10 பாட்டு தாயா. நான் இல்லன்னு இங்கே நிரூபிச்சிருவேன். எங்க நிரூபிப்ப? புத்தகம் எடுத்து வந்திருக்கியா? வா, நீயும் புத்தகம் எடுத்தா, நானும் புத்தகம் எடுத்தேன். புத்தகமே வேண்டாம். அப்புறம் என் தாய்மார்கள் இருக்காங்க, அவங்க போதும். தாய்மார்களா? அவங்களுக்கு தெரியும். அவங்க 10 பாட்டு புத்தகம் வச்சிருக்காங்க. புத்தகம் வேண்டாமையா? வேற எப்படி நிரூபிப்ப? 10 பாட்டுங்கிறது இதுல வராது. வருதியா 10 பாட்டு? எவ்வளவு பெரிய பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் கணக்கு. என்னத்தா 8 பாட்டா? உண்மைதானத்தா? நான் பார்த்த வரைக்கும் எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டு தான் பெரிய பாவாடையே. இது ஒரு கிராஷ், ஒரு பாட்டு, அவ்வளவுதான். என்னையா பாட்டுனா? என்னையா 8 பாட்டு தான் ஒரு பாவாடை. 10 பாட்டுல பாவாடை யானை கூட தைக்க முடியாது. யோ, நீ சொல்ற பாட்டு பாவாடை இல்லையா? சங்க இலக்கியம். சங்க மறைக்கத்தான் பாவாடை. சங்க மறைக்க பாவாடைனா தொண்டையில கட்டணும். அது அந்த சங்கு வேற. இது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையாப்பா. 10 பாட்டு வராதுட்டியா? வரலாம் போது போயா. நச்சினை, குறுந்தொகை, 500, 10 பரி பாடல், கழித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 8 தொகை தெரியுமா? இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகைன்னு உனக்கு தெரியுமா? ஏன் மிருதங்கார் கேட்கிறாரு, நீ கேட்கிற? நானும் பேசுனேன். பேசுனது யாரு? அந்த தொகையை கூட முழுசா உங்ககிட்ட தந்துடுறையா. 65,000 எனக்கா? என்னை ஆள விட்டுறியா? அளவுடா. என்ன ஏயா போட்டு படுத்துறேனா? அதுக்கு காரணம் உன் பாய். எப்ப நான் சோப்போட சொல்லும் பொழுது நீ துமுறா. அது மட்டும் இல்ல, என்னைய நிக்க வச்சு உன்னைய புராண புயல்னு சொன்னாங்க, இலக்கிய இடி என்று சொன்னாங்க, வசன மேதைன்னு சொன்னாங்க, கவி சுடர்னாக. உன்னை விடவே மாட்டேன். வா, அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், அசமா சித்துக்கள், ஓடி 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 ஒடுக்கலாம் ஜோதி, நான்கு மனிதோய். என்ன முட்டு? வா, முட்டு. நீ என்ன நடமாடும் நாரதராயா? ஏன் ஒரு இடத்துல நின்று தொலையா? நான் உன்னை விடவே மாட்டேன். நீ என்னையா விடுற? நான் சொல்ற புரியுதாலையா? என்ன இலக்கிய தொடர், இதிகாச தொடர், புராண புயல்னு நான் சொன்னா நீ சொல்லப்பா. உன்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எங்க அப்பா தொர்ராஜப்பா சொன்னாரு. அவன் கட்டிங் குடுக்கலங்கிற கோபத்துல கோர்த்து விட்டு போயிருக்காங்க. கோர்த்துட்டு போனாரா? என்ன 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 பார்த்தா முட்டாள தெரியுதா உனக்கு? அவர் சொன்னதை மட்டும் வச்சு நான் பேச நினைச்சியா? 5 தடவை கேட்டேன். சக்குடி ஊரே சாட்சி. 5 தடவை நான் சோப்பாட சொல்லும் பொழுது இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு சோப்படுறதான்னு நீ உள்ள திமிரா இருந்தீங்க. உன்னை விடலாமா? விடவே மாட்டேன். வா, கார காவலி காவல். நான் சொல்ற கேளியா? என்னையா குதிரை ஏறுற? நான் உன்னை ஜெயிச்சு கப்பு வாங்கியே தீருவேன். உனக்கு கப்பு என்ன? டீ கப் 2 கிடக்கு, எடுத்துக்க. டீ கப்பா? அது காலி கப்பு. வெற்றி கோப்பை, ஆளுயர வெற்றி கோப்பை தருவாங்க. யாரியா? ஏன் இப்படி செத்தாலும் மேடையில சாகணும்யா? நீ என்னைய மதிக்காம உள்ள நீ காலு மேல கால போட்டு உட்கார்ந்து இருப்ப. நீ என்னை பார்த்தா முட்டாவே தெரியுதா உனக்கு? எங்கேயா உட்கார்ந்து இருந்தேன்? சத்தம் நீ போடல, சக்குடி ஊரே சாட்சி. உண்மைதாயா? சத்தம் போடலையா? ஏன்? அதுக்கு என்ன காரணம் உனக்கு கேளியா? கேட்டா தூக்கு தண்டனை கைதி கூட என்னடா நீ தப்பு பண்ணன்னு விசாரிச்சுட்டு தாயா தண்டனை கொடுப்பாங்க. அப்படியா? என்னுடைய சுய விஷயத்தை சொல்லவே. சரி, இப்ப நான் கேட்கிறேன். 5 தடவை நான் கேட்டப்ப எதுக்கு நீ சத்தம் போடல? 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். எதுக்கு? வெளியே இருக்கு, நெட்டுக்கு வீடா இருக்கு. நான் எங்க போய் உட்கார முடியும்? காலையில நான் வீட்டு வாசல உட்காந்துட்டா அந்தம்மா எந்திரிச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்க. வரிச்சி ரோடு பிரியிற வரைக்கும் இடம் இல்ல. பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்க, பூசணி போய் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு 1.5 கிலோமீட்டர் போய் அங்க குண்டிய கிளவிட்டு உட்காந்துருக்கேன். அங்க இந்த சோப்பாடு. அப்ப நீங்க மண்டக்கணமாக, ஆணவமாக, திமிராக, அகங்காரமாக கிருத்து அப்படி இல்லையா? மண்டக்கணம் இல்ல. ஒரு நல்ல அப்புறம் வந்து ஒரு பச்சை மண்ணை போட்டு அடிச்சிருக்கேன். அடிக்க வேண்டிய ஆளு உள்ள இருக்கு. நீ தானே வந்தானே கிரிப்பா நின்று. அப்படி கிரிப்பா நிக்கலன்னா விழுந்துருவேன் தெரியுமா? கொஞ்சம் லேசா ஆட்டம் கொடுக்குது. அதுக்காக நீ நெஞ்ச நிமித்தி நின்ற. இந்த இதை முதல்ல நீ சொல்லியிருந்தா நான் கதையை சுமூகமா நடத்திருப்பேன்ல. இப்போ ஒன்றும் மோசம்
இப்ப மோசம் போடல. என்னுடைய சரித்திரத்தை கூறுகின்றேன் கேள். அபிஷேக பிரேசமா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா. என்னாச்சு? சொல்றது கேளு. உடம்பு ரொம்ப முக்கியம், புரியுதா? என்னுடைய வரலாறை கூற வேண்டாமா? வரலாறு புவியெல்லாம் வேண்டாம். நாரதர் தானே? நாரதர். நான் நோட்டீஸ் படிக்கும்போது சொல்லிட்டேன். ஏய், அப்படிலாம் நீ சாதாரண என் கதாபாத்திரம் சொல்லக்கூடாது. என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. சரி, அவங்களுக்கு மூலமா இருக்கும், உட்கார முடியாது. மூலமா பெயின் இருக்கும். ஏய், என்னை பார்த்தால் படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவபெருமான் அப்படியே என்னை பார்த்தோன்னே நடு 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 நடுங்குவாங்க. நடுங்கத்தான் செய்வாங்க. பனி பிரதேசம், இமயமலையில இருக்காங்க. என் மீது அத்தனை மரியாதையப்பா. அவ்வளவு பெரிய ஆள் நான். என்னுடைய நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, பாட்டி மகாவிஷ்ணு, இவ்வளவு தானையா? இது எதுக்கு? அப்ப இங்க எது ரேஷன் கார்டு கொடுக்க போறேன் நானு? இல்லையே. அப்புறம் என்ன பேசாம சொல்லிட்டியா? போய் டீயை குடிச்சிட்டு உட்காரு. எப்ப டீ குளிக்கவா? டீயை உன்னை சந்திக்க வந்ததுக்கு அதான் செய்யணுங்கிறேன். அடுத்து டீயை குடிச்சிட்டு உட்காரு. அப்படியா? சரி, நான் டீ குடிக்க போறேன். சத்தம் கேட்டுக்கிட்டு போல அது யாருன்னு சொல்லி போய் டீ குடிக்கிறேன். ஆமா. ஏன் இதுக்கு எதுக்கு சிரிக்கிற? படிச்சு படிச்சு சொல்றேன். என்ன? கேட்கவே மாட்டாவ. என்ன படிச்சு படிச்சு? சூச்சு வருதுன்னா சரி பின்னாடி பாடி இந்த தகர கோட்டை போட்டவங்க நயகரா நீர்வீழ்ச்சியோட இவ்வளவு வேகமா போகாது போல. சூப்பரா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இப்ப அதை கேட்டாங்க. சரி சரி சொல்லுங்க. தகர கோட்டை ஓட்டு ஒரு தகரத்தை அங்கிட்டு பின்னாடி போட்டா. ஆமா, அதிகமாயிருச்சுன்னு போட்டு வச்சிருக்காங்க. அதுல போய் நின்றுட்டு அடிச்சிருக்கா. அந்த சூத்திர சத்தமா கேட்டு வந்திருக்கேன். முக்கரைய பாரு, சோனி கடிச்சிக்கா. அப்படிதான் அந்த பள்ளத்துல விழுந்து ஓடும்போது சோ முருகா முருகா. யோ, ஆளோலம் சோனி கடிச்சுப்பா. அந்த சத்தம் என் தங்கச்சி. அப்படி சொல்லு. அப்ப நான் யாரை சந்திக்க வேண்டும்? அதுக்கு அடுத்து என்னுடைய ஆள் ஒன்று இருக்கு. அதற்கு அடுத்தால் அதுக்கு முன்பாகவா? அதுக்கு முன்பாக என்ன இந்த பிள்ளை பேர் சொல்லும்போது முகம் அப்படியே பிரகாசமாகுதே. ஏன்? நான் கட்டிக்கு போறது. ஏய், நீ காதலிக்கிற பிள்ளையா? அது முதலே சொல்லியிருக்கேன். ஆமா, நீங்க காதலிக்கிற பிள்ளை, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளை. அதனால அந்த பிள்ளையை நான் முதல்ல பார்த்து ஆசி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? வேமா அதை கூட்டி அந்த விடுங்க. நாராயணா, பல்லுகள் எல்லாம் உதுத்து விடுவேன். நாரதர்லாம் பார்க்க மாட்டேன். ஏய், நாரத மகரிஷி பல்ல உதிப்பென்ற பயப்படுன்னு பார்த்தா திரும்பி நீ முறைக்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து உனக்கு. பெரிய மனுஷன் யாப்பா? நாரத மகரிஷி. நாரதா பெரிய மகரிஷி பச்சாச்சு. நான் கட்டிக்க போறவ அவ என் உசுருன்னு சொல்றேன். அவளை கூட்டி அந்த என்கிட்ட விடுனா நான் புருஷனா புரோக்கரா? நான் இது என்ன குறிஞ்ச நிலமா இல்ல குமார் லாஜா? அதுங்க இதுவா? இதே நான் நீ தப்பு போல நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் அந்த பெண்ணை அழைச்சு வந்து என்கிட்ட விடுங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க தவறா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு வித்தியாசம் இல்லையா? என்ன? கூட்டிட்டு வாங்குறதுக்கு அழைச்சு கொண்டு விட வித்தியாசம் இல்லையா? இப்ப என்ன மற்ற பிள்ளைலாம் சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ கோபப்பட பல்லா கப்பலா காட்டிக்க நிப்ப. இந்த பிள்ளைய சொல்லும்போது ஏன் உனக்கு இவ்வளவு? அவ என் உசுரியா. இந்த வசம் தான் 18 வருஷமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைய சொல்றேன். நான் எதையா உண்மையை நம்புறது? அப்படி சொன்ன சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணி நீ இல்லைன்னு சத்தியம் பண்ணு. சரி சத்தியம் பண்ணு. சக்குடியில இருந்து ஆத்தா வாசல்ல சத்தியம் பண்ணு. இல்லை நான் சத்தியம் பண்றேன். அதெல்லாம் பொய்யான வார்த்தை. சரி, பெண்ண உண்மையில இந்த பிள்ளையை காதலிக்கிறியா? சரி, அப்படி நீ உண்மையில இந்த பிள்ளையை காதலிக்கிறனால நான் சொன்ன வார்த்தை உன் மனசை புண்படுத்தி இருந்தா இந்த சக்குடி மேடையில உன்னை நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்புங்கிறதுனால அதோட விட்டேன். கூட்டியாந்து விடுனா அதான் மன்னிப்பு கேட்டல. வேமா நேரம் ஆயிடுச்சுன்னு முடிக்க வந்தேன். அதனால அப்படி இந்த பிள்ளை மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கீன்னு தெரியாம போயிடுச்சு. மன்னிச்சுக்கிறேங்க. கூட்டியாந்து விடும். அட மன்னிச்சுக்கப்பா. சரி, எவ்வளவு தருவீங்க? என்ன கேட்ட? உக்கர கட்டை பாரு. அரேஞ்சுன்னா தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? யார்கிட்ட கேட்கிற நீ? நாரத மகரிஷி. என்னோட சிறப்பை இத்தனை சொல்லி முடிச்சுக்கிறேன். எவ்வளவு தெரியும்னா என் கதாபாத்திரம் அப்படி இருக்கா புராணத்துல? விளையாட்டா சொல்லி நான் இல்லாத புராணம் இருக்கா? நான் போகாத உலகம் இருக்கா? எவ்வளவு என்ன விளையாட்டுக்குன்னா எனக்கு ஒரு அளவுதான் விளையாட்டுக்கு. நான் உன்னை கேட்கலாம், நீ என்னை கேட்கலாம். அப்படி எவ்வளவு தருவீன்னு கேட்கிற? நாரத மகரிஷி தேவரிசின்னு பட்டம் யாருக்காச்சும் இருக்கா? எனக்கு தான் இருக்கு. எவ்வளவு தருவீன்னு கேட்கிற? அறிவு வேணா? தெரியாம சொல்லிட்டேன். எப்படி கேட்கற நீ? எவ்வளவு தெரியுன்னு கேட்கல. எவ்வளவு வேணும்னு கேளு. எது கர்மம்? நீ நம்ம கம்பெனி தானயா? அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். இது வேற நம்ம மன்னிப்பு வேற கட்டுப்படி. நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று தெரிந்தால் தானே அதற்கு தகுந்த என்னுடைய தொகையை நான் அழிக்க முடியும். நம்ம நல்லா பேசி பழகிட்டோம். ஓகே, ஒரு 500 ரூபா. முகர கட்டை பாரு, முகர கட்டை 500 ரூபாய் கேட்கிற? நாரத மகரிஷின்னு சிறப்பு வாய்ந்த கேவலம் 500 ரூபாய் கேட்கிற? அறிவு வேணா? கோடி கோடியா
கொட்டி கொடுப்பேன் அந்த நாரத மகரிஷி. சரி அவன் கேட்டு 500 ரூபா கேக்குறா. கேளு, எவ்வளவு வேணா கேளு. சரி சரி குறைச்சு கேளு. தரமாட்டேன்னு சொல்லலையே. இன்னும் எப்பதான் கோடி கோடியா கொடுத்துருவோம்னா இன்னும் 500க்கும் குறைக்கிற. வந்தா வாடா போய் வாயா முத போனியாங்க வாயா 300 ரூபா அப்படியா. எவ்வளவு கேட்ட? 300 ரூபா. நான் இப்ப கூப்பிட்டா கூட தேவேந்திரன் வருவான், அக்னி வருவான், சூரிய வருவான், சந்திரன் வருவான். நீ கொடுக்குற காசுக்கு ஆம்பளையால் தான் வருவான், பொம்பளையால் எப்படி வருவா? யோ இத்தனை பேர் சுவாமி கூறுங்கள், உங்களுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி வந்து நிற்பாங்க. கேவலம் 300 ரூபா கேட்கிறா. கேளு, தரமாட்டேன்னு சொல்லலையே, கொஞ்சம் குறைச்சு கேளு. டக்குன்னு ரேட்டை முடிய நான் போய் அவளை கிளப்பி விட்டு தான் கூட்டியாருன்னு நான் சொல்றேன். உட்காந்து பேசிட்டே இருந்தா அப்படியே தூங்கிடும் அவனுக்கு. அப்ப நான் மேல 250 ரூபா. என்ன கேட்ட? கேவலம் என்னுடைய இந்த கதாபாத்திரம் வெறும் 250 ரூபாய்க்கா? கேளு, கோடி கோடியாக. நீ கோடி கோடியான்னு சொன்ன தெருக்கோடியில் உன்னை நிப்பாட்டிடுவேன். கேளு, கொஞ்சம் குறைச்சு கேளு, கட்டுப்படியான தர்றேன். செலவு இருக்கியா? என்ன செலவுன்னு சொல்லு. கரண்ட் செலவு இருக்கு. கரண்டா? நான் மின்சாரத்தை நான் பயன்படுத்தினா வீட்டுக்குள்ளதான் செய்வியா? ஃபேன் போட்டுக்க மாட்டியா? சரி, தண்ணி செலவு இருக்கியா? தண்ணீர் நான் பயன்படுத்தினேனா? கழுவ மாட்டியா? அப்ப எது தொடச்சிட்டு தான் போவியா? புரியல சொல்ல. சரிங்கறியா, இப்ப இது என்ன புரிஞ்சுன்னு கை தட்டா எனக்கு புரியல. அவங்களுக்கு தெரியும், மாசம் மாசம் ஊசி போடணுமையா? ஏன் என்ன வந்திருக்கு? எனக்கு வர வைக்க பாக்குற நீ எதுவும் வராம இருக்கணும்னு தான் சொல்றேன். அதுக்கு வந்ததுக்கு நானா காரணம்? ஒருவேளை நீ வேணா காரணமா இருந்திருப்ப. கட்டு வந்தா வாயா இல்ல போயா? சரி விட 100 ரூபா அப்படியா? குறை அதிகமா இருக்கு. 50 ரூபா அப்படியா? இன்னும் குறை மிக அதிகமாக இருக்கிறதப்பா. கட்டிங்கே 75 ரூபா வருமியா? அதுக்கு கம்மியா தான் கட்டிருக்கேன். குறைச்சு கேடி அவனுக்கு தர்றேன், தரமாட்டேன் நான் சொல்றேன். சரி, ஒரு மினி கோல்டு எவ்வளவு பெறும்? 8 ரூபாயா? சரி, மிக மிக அதிகமாப்பா, கட்டுப்படியே ஆகாது. ஒரு செய்தி பீடியா அப்படியா? அது எத்தனை பெறும்? சும்மா பாரியா? என்ன கேட்டா? சும்மா பாரியான்னு. எவ்வளவு சேட்டை இருந்தா ஒரு நாரத மகரிஷியே நீ சும்மா போன்னு கேட்டுப்ப. கேட்கலாமாப்ப? எப்ப கேட்டுக்கணும்? முதல்ல கேட்டுக்கணும். ஏன்னா முதல்ல நான் அதைத்தானே எதிர்பார்த்தேன். சும்மா போகணும். அழைச்சு பாருங்கள். ஓசுக்குறாக்கியா என்னன்னு நாங்க அடியே வா வா இங்க வந்து பாரு. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பார்ட்டி வந்திருக்கு. வா, நம்ம அடுப்புக்கு இது பத்தாதே. மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் மாங்கி பூவே பொழுதே பொங்கி வர அமுதே காதில் கேட்டாயே உன்னை எண்ணி நான் ஒரு ஊர் போன போனேன் தன்ன தனியாக நிற்குதேன் பூக்கூத்த சோலையிலே பொன்னான மலை நீ வந்த வேளையிலே மயிலே தூங்காம உன்னை எண்ணி துடித்தானே உலகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி? மறந்தாதானே நினைக்கணும் மாமா நினைவே நீதானே மனசு மனசு நிறைஞ்சது மாமா நினைச்சு தவிச்சேன் சொல்லிவிட்ட காத்து தூது விட்ட ராசா மனதடுமாற ஒன்னாக நின்னால் என்ன? உன் பேரை சொல்லி நிப்பேன் மாமா குடகுமலை குடகுமலை காற்று வரும் பாட்டு கேட்குதா ஏதோ நினைப்புதா உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதா உன்னை சுத்தி அழகு மலை பல்லுதானே குடகுமலை. நானே அட
சோக பாட்டியா? நோ, திஸ் இஸ் குத்து சாங். இது சோக குத்து. அது என்ன சோக குத்து? சோகத்தையும் குத்தாக மாட்டுவது. நீ பார்த்ததுல இந்த பாட்டெல்லாம் கேத வீட்டில் பாரு, இந்த டைப்ல தான் பாடியிருப்பாங்க. இனிமே நீங்க நாடத்துக்கு வர வேண்டியதில்ல. கார்த்திகை மார்கழியில நீங்க கிளம்பிட வேண்டியதான். சீசன் இல்லாதண்டா எனக்கு நல்ல யோகம். குரூப்பா கிளம்புவா. குரூப்பா கிளம்ப நான் வரலங்க. மைக்கு இத்தனை மைக்கு கேட்க முடியாது, ஒரே மைக்கு தான் நடுவில். உனக்கு விஷயம் தெரியுமா? என்னங்க? ஒரு சாமியார் வந்திருக்காரு. சாமியார் வந்திருக்காரா? அஷ்டமா சித்துக்கள் தெரிந்தவராம். என்னங்க சொல்றீங்க? மந்திர தந்திரங்கள் எல்லாம் தெரிந்தவராம். அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட சாமி ரொம்ப சிறுசையா, சாமி ரொம்ப பெருசையா. சாமி ரொம்ப சிறுசையா, சாமா ரொம்ப பெருசையா. அப்படிப்பட்ட நாரத முனிவராம். ஆமா ஆமா. சிறுசை பெருசாக்குவாராம், பெருசை சிறுசாக்குவாராம். அப்ப நீங்க அவரை போய் பார்க்க வேண்டியதானே? நம்பிராஜன் மகன் என்பார், மோகினி மகன் என்பார், அண்ணன் என்பார். அப்படிப்பட்ட ஆளு ரொம்ப பெருசையா, ஐட்ட ரொம்ப சிறுசையா. விளம்பரதாரர், உன்னால முடிஞ்ச வரைக்கும் அகில இந்தியாவுக்கு விளம்பரம் பண்ணிட்டேன். உன் கூட கம்மாயில நான் முட்டைக்குடியா குளிச்சது எவ்வளவு தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோ எனக்கு தான் அனுப்பிச்சு விட்டாரு. உண்மையாவா? ஆமாங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. சத்தியமா நீங்க சட்டியோட இல்லாம கிடந்தது நான் தான். பயப்புற மாதிரி ஒண்ணு இல்லனே. அட யானே நீ வேற. ஆமா உன்னை கேட்டாங்களா அத? சாமி உரு வந்த தொப்பதான் பெருசு. சாமி வந்தது வந்துட்டீங்க. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஆமா, சிறுச பெருசாக்குவீங்களாம்ல. உன்னுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு செயல்முறை கொண்டு வரணும்னு நினைக்கிறத பத்தி அதை நான் ஆட்சேபனே படாது. சிறிதாக உள்ள ஒன்றை பெரிதாக மாற்றலாம். ஆனால் பாருங்க, அசமா சித்துக்கள்ல உயிரற்று போன ஒரு பொருளை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த தன்மை அதுல வராது. அது ஜீவ விட்டது. நாரதரே என் விஷயத்துல தோத்து வச்சு அழகு பாரு, அது மட்டும் போதும். எவ்வளவு பெரிய சாமியாரே என் விஷயத்துல தோத்து போயிட்டாப்ல. அவராலேயே பெருசாக முடியலையா? அப்புறம் எப்படியா நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்ப முடியும்? இந்த கட்டையை இவ்வளவு அடி அடிக்கிறியே. அதான் அடிச்சாச்சு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்கவில்லாம் மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு அடிக்கவில்லாம் மாமா அடிக்கவில்லாம். அச்சமடன நம்ம ராஜா ஒண்ணுமே இல்லாதக்கு எதுக்கு இந்த ஆட்டு? இதை செயல்முறை கொண்டு வந்தாவாச்சும் பரவாயில்ல, எதுக்குமே இல்லை. ஆனா உண்மையில சரியான கோபத்துல இருந்தேன். ஏன் தெரியுமா? இந்த பூலோகத்தை சுத்தி பார்க்க வந்த தேவலோகம் மங்கையே இந்த மாதிரி நீ சிறப்பிடிச்சு வச்சு உன் விருப்பத்துக்கு நீ ஆட்டு வைக்கிறேன்னு உன்னை மேல கோபமா இருந்தேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த பிள்ளை தேவலோக பெண் இல்லையா? ரொம்ப மேன ஊர்வசி பூலோகத்து பெண்ணாவ. ஆமாங்க சாமி. எத்தனாவதுன்னு சொல்லல. இங்க எதுவுமே இல்ல, இதுக்கு எதுக்கு இத்தனை பொண்டாட்டி? ஏப்பா அந்த டைரி எடுக்க. அது இல்லாமயே மொத்தம் 4 உருகிய நோட்டு காலியா இருக்கு. பொண்டாடி பேர் எழுதிய. ஏப்பா அந்த 2வது நோட் எடுக்கவா? பேருக்கு வச்சிட்டு திரிவாரு. இவருடைய சம்பவங்கள் ஆரம்பிச்சது நீ பிறக்கறதுக்குலாம் முன்னாடி. அத முதல்ல மனசுல ஏத்திக்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பிள்ளை இந்த பிள்ளையா? அந்த பிள்ளை பாரியா அங்கனே மறைக்கிற. என்னை முறைச்சு பிரயோஜனம் இல்ல. தூங்கிட்டு இருக்க மிருகத்தை எழுப்பவே முடியாம போச்சு. அது டயர்டா இருக்கும்போது ஏன் தொந்தரவு? செத்து போச்சுமா அது. ஏமா இப்படி சொல்லிதான் சாமி ஏமாத்துறேன். ஆனா உண்மையிலே உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு எதுவுமே தர முடியாது சொன்ன பாத்தியா? நான் உங்க காதலிங்கவும் எப்பவுமே நீங்க விருப்பப்படுற ஒரு 70-80 இருக்கும்னு நினைச்சு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு என்ன ஏயா கிழட்டு பண்ணியல புடிச்சு.
சத்தியம் பண்ணலன்னு நான் நாடகம் வந்தப்போ உங்களுக்கு என்ன ஒரு 32 வயசு இருந்திருக்குமா? அப்பவே 60 வயசு ஆளுலாம் கூட்டி தெரிஞ்சீங்க நீங்க. நான் 11 சரி இல்லன்னு சத்தியம் பண்ணு. சக்குடி மேடல நான் அப்படி இல்ல. சத்தியம் பண்ணு. எனக்கு 8 வயசா இருக்கும்போதே இவருக்கு ஆனா கல்யாணம். நீ பிறக்கறதுல முன்னாடி ஆரம்பிச்சிட்டாருமான்றேன். என் பிரச்சனை அது இல்ல. ஏன் நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன்னா இந்த பிள்ளைக்கு எதுவும் தர முடியாதுன்னு சொன்னதுனால. ஆனா இவ்வளவு அழகான பெண்மணின்னு தெரியாம போச்சு. அதனால அப்ப தர மாட்டேனே, இப்ப தர்றேன். தரீங்களா? என்ன குறைச்சாச்சு? என்னது சாமி? உன் அழகுக்கு உனக்கு ஒண்ணு பத்தாது. என்னது? 3 சங்கு தரலாம் இருக்கேன். தாங்க சாமி, தாங்க சாமி. ஏங்க ஒரு சங்கு இருக்கு, அதையே பார்க்க முடியாம தர்றேன். இன்னும் 3 சங்கு வாங்கி நான் அதுக்கு எத்தனை பாவம்? ஏப்பா போயாங்கடு ஓனா. திரிசங்கு சொர்க்கம். திரிசங்கு சொர்க்கம். சொர்க்கம். தரேன் உனக்கு. தாங்க சாமி, தாங்க. அட ஏமா நவரத்ன மாளிகை. மாளிகையா? தரேன் உனக்கு. ஐயோ. அட ஏமா பாரிஜாத தோட்டம். தரேன் உனக்கு. அத்தனை உனக்கு தான். எனக்கு வச்சுக்க, சந்தோஷமா இரு. தோட்டத்தை தர்றீங்க, மாளிகை தர்றீங்க, சொர்க்கத்தை தர்றீங்க. எல்லாம் உனக்கு தான். ஐயே போயா, போய் எதை எடுத்துட்டு வாயா. அரே முட்டாள் முட்டாள், உனக்கு விஷயம் தெரியுமா? அவர் சொல்றதெல்லாம் எங்க இருக்குன்னு கேளு. எங்க பாபு? எங்கெங்க சாமி இருக்கு? என்னது? சொர்க்கம், இந்த நவரத்ன மாளிகை, மாளிகை, நந்தவன தோட்டம். நந்தவன தோட்டம் எங்க இருக்கு நான் கேக்குறேன்? ஆமாங்க சாமி. அதெல்லாம் இங்க இல்ல. வேற எங்க சாமி? அதெல்லாம் மேல இருக்கு. அரே முட்டாள், உன்னை ஆளை குலேஷ் பண்ணி மேல கொண்டு போ. ஏய் என்ன எனக்கு இந்த பிள்ளைக்கு நடுவுல பிரிவினை ஏற்படுத்த பாக்குறியா? ஏன் இங்க தர முடியாதா? உன் மடி நிறைய அளவுக்கு தர்றேன். தாங்க சாமி, தாங்க சாமி. மண்ணள்ளி போட போறாப்ல. அவர் குடுப்பாரியா? யோ எதுலயா மண்ணலி போட போற? சாமி, சாமி கொடுங்க சாமி. தர்றேன். சாமி, சாமி இது கொடுங்க. எப்படி பத்தாம்? அவரியா மொல, இது அவரியா மொல. இது பத்தாது. ஐயோ நீ அவரியா முதல்ல, இது அவரியா முதல்ல. ஐயோ இது அவரியா முதல்ல. வெளியே தெரிஞ்சிரும். நிறந்து தழும்பு மனவிற்கு தருகின்றேன் உனக்கு. தாங்க சாமி, தாங்க. தர்றேன், இப்ப தர்றேன். தாங்க சாமி. என்ன தர்றேன்? அது தாங்க சாமி. வாழ்க வளமுடன் ஆசி தர்றேன். வாழ்க வளமுடன். போய் கொண்டு போய் பேங்க்ல போட்டுக்க போ. என்ன அது ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. கட்ட நான் தான் சொல்றேன், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லடின்னு சொல்றேன். இதுல போடுங்க 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 போட்டாரா? வாழ்க வளமுடன். அவ்வளவுதான் முடிஞ்சு. பையா நீ கூட்டிட்டு வந்த சாமியார் சரியில்லை பையாங்க. என்னையும் சரியில்லைங்கிற, கூட்டு வந்த ஆளையும் சரியில்லைங்கிற. பையாங்கடு. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? அட பையாங்கடு. தங்கச்சி உன்னைய தவிர மத்த எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வாடா செல்லாம். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே இன்றையே உதயமானதே புதிய கோலமே, விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே, நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதான். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. பணித்தூவும் புஷ்பங்களே, ஆசை எண்ணங்களில் மிதக்கும் அடியேனை வாழ்த்துங்களே, வானவெளியில் பறவை நானுவது கவலை, காற்று என் பக்கம் வீசும்போது, காலம் என் பெயரை பேசும்போது, வாழ்வு எனக்கு வாசல் வருது, நேரம் இதுவாக யாவும் சுகமாக இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. உதயா உதயமானதே புதிய கோலமே, விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே, நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் அண்ணா. வாழ்க. நன்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு. மறுபடியும் துர்ராஜனிட 10,000 கடன் வாங்கினேன் நான். அப்போ 10,000 வாங்கினது இப்போ கட்டாது 10,000. ஆனால் நான் திருப்பி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் கொடுத்தாரு பாருங்க. அதுக்கு இந்த நேரத்துலையும் நன்றி சொல்லிக்கிறேன். என் உயிர் உள்ள வரைக்கும் நன்றி. பல்லாண்டு வாழ். ஆனால் அடுத்து உங்கள்கிட்ட தான் கேட்பேன். எதுக்கு இப்போ கலண்டுச்சுன்னா லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. அப்படியா? அதுவும் ஒழுங்கா இருக்கா எப்படி இருக்கு? என்ன எல்லாமே இப்படி சொல்லிட்டு இருக்கே. எங்க அண்ணனுடைய உடல்நிலையை இப்ப பார்த்தால் அவருடைய கம்பீர தோற்றத்தையும் காச்ச மரத்துல கல்லடி படத்தாஞ்சி. ஏ என்னச்சு அப்படியா? அப்ப விஷயமே அதுலதான் இருக்கா?
இன்னி பழிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? என்னடா இருக்கு? இதை போட்டு உருவேத்தி 48 நாள் ஊத்து மந்திரமாவே சொல்லிட்டீங்க. இன்னி அதுல தாயத்து ஒண்ணுதான் கட்டல. மந்திரிச்சு கட்டிட்டீங்கன்னா சோதனை தீரவில்லை, சொல்லியல யாரும் இல்ல, முன்ன பின்ன அழுததில்லை, முடிவுற தெரியவில்லை, யாரோ சொந்தம் யாரோ. மறுபடியும் ஒன்ஸ் மோர் பாடுங்க. அழுகிற சாக்கு தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சா? தூக்கி போட்டு யார் அடிச்சார்? மான் போல வந்தேன்னா நான் மண்டி ஓட்டா வந்தேன். உங்களை பார்த்ததானே இந்த மாதிரி பாடல்கள்லாம் வருது. வரும் 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 வரும். நம்ம இடத்துக்கு முனி ஓட்டம் இருக்கிறோம். என்ன முனியா? ஐயோ பெருசு, அது வேண்டாம். அப்ப மினி அதுனா பரவாயில்ல. ஒரு காலத்துல மினி வேண்டாம், முனி தான் வேணும்னே. காலங்கள் மாற மாறி அணை எல்லாமே மாறிக்கிட்டு தானே, மாற்றத்திற்குரியதானே. ஓகே, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எப்படி எவ்வளவு பிடிச்சாலும் தாங்குறீங்க. ஒரு காலத்துல தாங்கியதெல்லாம் ஒரு காலத்துல அவர்கள், இப்ப இப்ப அதையெல்லாம் நீ தாங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். என்ன பெருமை. மா முனிவர் வந்திருக்கிறார். அப்படியா சுவாமி? பார்க்கலாம். பாதி வலிக்க ஓட்டிட்டியா? ஐயா சாமி, சாமி இதுலதான் நிக்குது. பசியா இருக்கமியா? ஆமா சாமி. தாயிர் சிறந்த கோவில் சண்ட சொல் மிக்க மந்திரமில்லை. அம்மா, அந்த வேஷத்துக்கு நான் இனிமே வரவே மாட்டேன் சுவாமி. அது உண்மைதான். எதனே சுவாமி, அடியவள் வணங்குகிறேன். எம்புட்டு ஆசை. தலைவா தவ புதல்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குலக்குருவே, அருள் வெள்ளமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி, நெடுங்காலமாய் வணங்காமுடி, துரங்கேசனை சுரம் காணவே, ஈரநாள் யார் வேலில் யார் வெல்வார் விளையிலுமே. தலைவா தவ புதல்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. உறவில் குரல் நீயே, அறிவில் மலை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. உறவில் குரல் நீயே, அறிவில் மலை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. அலைகட ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் அடித்து, மலையின் மமதியை அடித்து, பாதாபியின் ஆயுளை முடித்து, அலைகட ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் அடித்து, மலையின் மமதியை அடித்து, பாதாபியின் ஆயுளை முடித்து, மாணவர் புகழும் மானிட நலனும் காணும் தவமும் யானும் விதம வாதமும் மோக்கம் முடித்து. சிறுமியாமல் பாதம் போட்டு வணங்குகிறேன். நல்லாசிகள் பல கூற வேண்டும். இருவரும் சென்று பாருங்கள். உங்கள் தங்கைக்கு உனக்கு இது வர வேணுமாமா? ரொம்ப நேரமா காலில் விழுந்து ஆசிரியர் வாங்க வாங்க விழுந்தாத்தான் என்னம்மா? என்ன பிரச்சனை? அடையாங்க சாமி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பாவம். இது இருக்கிற மாதிரி பகல்லே அவருக்கு பசுமாடு தெரியாது, ராத்திரியில எரும மாடா தெரிய போகுது. அதுக்குதான் கண்ணாடி ஒண்ணு வாங்கி கொடுத்தேன், அதவே வச்சுட்டு எங்கிட்ட தேடிக்கிட்டு இருக்குது இல்ல. சரி, வாழ்க போல இன்று போல இன்று மகிழ்வோடு நீ இருக்க வேண்டும். வாழ்க போலான்னு போயிட்டு வா. இந்த அவமானம் தேவையா? வந்தாரை வரவேற்பதும் வந்தவரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பாகும். அந்த மாண்புக்கு சிறிது பங்கம் இல்லாத வகையிலே அற்புதமான ஒரு வரவேற்பு வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை.